அது 1955 ஆகஸ்ட் டெக்கிலி அப்படின்ற ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்தில் வாழ்ந்துட்டு வந்த ஒரு குடும்பத்துக்கு நடந்த ஒரு மிஸ்ட்ரியான நைட்டை பற்றி தான் மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. கென்டக்கியில் கெல்லி அப்படின்ற ஒரு கிராமத்தில் வாழ்ந்துட்டு வந்த பங்கு தான் லக்கி சூட்டனோட ஃபேமிலி. அந்த ஃபேமிலியில் மொத்தமாக 3 பேர் இருந்திருக்காங்க. லக்கி சூட்டன், அவரோட வைஃபான வெரா சூட்டன், அப்புறம் அவரோட தம்பியான எல்மர். அது மட்டும் இல்லாம அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு வெராவோட ஃப்ரெண்டான ஜூனும் அவங்களோட ஹஸ்பண்டான டைலரும் அன்னைக்கு டின்னருக்காக லக்கி அண்ட் வெராவோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. லக்கியோட தம்பியான எல்மரும் அன்னைக்கு வீட்டில் தான் இருந்திருக்காரு. ஸோ இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு வீட்டில் மொத்தமா 5 பேர் இருந்திருக்காங்க. இன்னைக்கு ஈவினிங் டைலரையும் ஜூனியும் வெராவோட வீட்டுக்கு டின்னருக்காக இன்வைட் பண்ணியிருந்ததுனால கரெக்டாக அவங்களும் அன்னைக்கு ஈவினிங் ஒரு 6 மணி போல வெராவோட வீட்டுக்கு வீடு மட்டும்தான் இருக்கும். அந்த வீட்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு வீடு இருந்திருக்கு. அந்த வீட்டில் ஆட்கள் யாருமே இல்லை. ஸோ அந்த வீடு ரொம்பவே தனிமையாவும் பக்கத்திலேயே ஒரு வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய காடு வந்திருக்கு. இப்போ டைலர் அந்த கிணத்து பக்கத்துல நின்னுகிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து வானத்துல திடீர்னு ஏதோ ரொம்பவே வெளிச்சமா இருந்திருக்கு. என்னன்னு டைலரும் பார்த்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒரு 5 செகண்ட் அதை பார்க்கும்போது அது ஒரு வால் நட்சத்திரம் இல்ல ஏதாவது எரிக்கல் பூமியில விழுது அப்படின்னு நினைச்சிருக்காரு. ஆனா அது நேரா வந்து லக்கியோட வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு காட்டுக்குள்ள விழுந்திருக்கு. விழுந்தது மட்டும் இல்லாம அந்த விழுந்த இடத்துல இருந்து நல்லா வெளிச்சமா ஒரு லைட் அப்படியே ஃபிளாஷ் ஆயிருக்கு. இத பார்த்த டைலருக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்திருக்கு. ஏன்னா இதுவரைக்கும் டைலர் இந்த மாதிரி ஒன்ன அவரோட வாழ்நாள்ல பார்த்ததே கிடையாது. இத பார்த்துட்டு கொஞ்சம் பதறி போன டைலர் இது என்னன்னு தெரியாம வீட்டுக்குள்ள இருக்கிற பாக்கி 4 பேர்கிட்டயும் போய் சொல்றாரு. வீட்டுக்குள்ள இருந்த 4 பேருமே இன்னுமே அந்த டின்னர் டேபிள்ல தான் பேசிட்டு இருக்காங்க. சோ டைலர் சொன்னதை கேட்ட எல்லாருமே டக்குன்னு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. டைலர் சொன்னதை கேட்ட டைலரோட வைஃப் டைலர்ட்ட அது வேற ஏதாவது வால் நட்சத்திரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைலரும் ஒருவேளை நம்ம தான் இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் வெளியில வந்து வானத்தையே பார்த்துட்டு கொஞ்ச நேரம் நின்றுருக்காரு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாததுனால, எந்த ஒரு வெளிச்சமும் வானத்துல திரும்பி இல்லாததுனால திரும்பியும் அவர் வீட்டுக்குள்ளேயே போயிட்டு அவங்களோட சேர்ந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ டைம் ஒரு 7:40 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ டின்னர் முடிஞ்சிச்சு. அதனால டைலரும் ஜூனும் திரும்பி அவங்களோட வீட்டுக்கு போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இப்போ திடீர்னு என்ன ஆகுதுன்னா வீட்டு வாசல்ல இருந்த அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாம் சேர்ந்து கத்த ஆரம்பிக்குது. பொதுவா யாராவது அந்த வழியா போனா இந்த மாதிரி அங்க நாய் குழைக்கிறது சாதாரண விஷயம்தான். ஆனா இந்த தடவை அந்த நாய் கண்டினியூஸா ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல குழைச்சிக்கிட்டே இருந்திருக்கு. இத வித்தியாசமா பார்த்த லக்கி இப்போ லக்கி வீட்டை விட்டு வெளியில வந்து பாக்குறாரு. ஆனா வீட்டோட வாசல் கிட்டேயே கொஞ்ச தூரம் தள்ளி ஏதோ ஒரு சின்னதா ஒரு உருவம் அசையறத பாக்குறாரு. லக்கி ஃபர்ஸ்ட் அது காட்டுல இருந்து வந்த முயல் அப்படின்னு நினைச்சிருக்காரு. ஆனா அதை உத்து பார்க்க தான் தெரியுது. ஒரு 3 அடிக்கு ஒரு மனுஷன் நின்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு உருவம் இருந்திருக்கு. பெரிய கண்ணு, நீளமான கை, ஆனா உருவம் மட்டும் ரொம்பவே சின்னதா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இவரை பார்த்த உடனேயும் அந்த உருவம் விசித்திரமா இவரை நோக்கி நடந்து வந்திருக்கு. லக்கி இதை பார்த்து ரொம்பவே பதறி போய் வேக வேகமா வீட்டுக்குள்ள போய் அவரோட ரூம்ல ஒளிச்சு வச்சிருந்த ஒரு கன்னை எடுத்துட்டு வராரு. அந்த கன்னை எடுத்துட்டு வந்து இப்போ கதவை திறந்து திரும்பியே அந்த உருவம் வீட்டை நோக்கி வர்றதை பார்த்து அவரு சுட்டிருக்காரு. அதிலிருந்து வந்த ஒரு புல்லட் அந்த உருவத்து மேல பட்டும் அதுக்கு எதுவுமே ஆகல. திரும்பி அது காட்டுக்குள்ளேயே ஓடி இருக்கு. இவர் வேக வேகமா கன் எடுத்துட்டு வெளியில போய் சுட்டதும் வீட்ல இருந்த எல்லாருமே வெளியில வந்து பாக்குறாங்க. அப்பதான் லக்கி சொல்லியிருக்காரு, நான் இங்க ஒரு சின்ன ஏலியலை பார்த்தேன் அப்படின்னு. வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே இப்போ ரொம்பவே குழப்பமா இருக்கு. ஆனா பில்லியும் நானும் ஏதோ வித்தியாசமா உன்னை பார்த்தேன் வானத்துல அப்படின்னு சொன்னதுனால திருத்த எல்லாருமே இப்போ அதை நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல வீட்டோட ஜன்னல் கிட்ட ஏதோ ஒரு உருவத்தோட கண்ணு மட்டும் தெரியறத ஜூன் பாக்குறாங்க. அந்த கண்ணு ரொம்பவே பிரைட்டா இருந்ததுனால இப்போ அதை டைலரும் பார்த்துட்டு அப்படியே உறைஞ்சு போய் நின்னுறாரு. இப்போ வீட்ல இருக்கிற எல்லா ஜன்னலையும் எல்லா கதவையும் வேக வேகமா எல்லாரும் மூட ஆரம்பிக்கிறாங்க. வீட்டை சுத்தி இருக்கிற எல்லா மரத்திலையும் எக்கச்சக்கமான உருவம் அதே மாதிரி இருந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 20-25 சின்ன சின்ன உருவத்தில் இருக்கிற ஏலியன்ஸை அன்னைக்கு அவங்க பார்த்திருக்காங்க. வீட்டோட எல்லா ஜன்னலும் கதவும் சாத்துனதுனால வீட்டோட மேல் கூரையில அந்த சின்ன சின்ன ஏலியன்ஸ்லாம் நடக்கிற மாதிரி சத்தம் வந்திருக்கு. வீட்டோட ஜன்னல் வழியா லக்கி துப்பாக்கியை கையில வச்சுக்கிட்டு பாக்குறாரு. அந்த உருவம்லாம் அசையாம வீட்டையே ரொம்ப நேரமா உத்து பார்த்துட்டு இருந்திருக்கு. அந்த காலத்துல எந்த ஒரு டெலிஃபோன் வசதியும் இல்லாததுனால போலீஸ்க்கோ இல்ல வேற யாருக்கோ கால் பண்ணி உதவி அவங்களால கேட்க முடியல. இப்போ 10 மணியை தாண்டறதுனால வேற வழியே இல்லாம நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியில போய் தான் ஆகணும், நமக்கான உதவியை கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. டைலரும் ஜூனும் வந்த காரு வீட்டோட வாசல்ல தான் நிக்குது. அதனால வேகமா வீட்டை விட்டு வெளியில போனா பக்கத்துல இருக்கிற ஹோப் கிங்ஸ்வெல்லோட போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு லக்கி சொல்றாரு. சரின்னு வேற எங்கேயும் பார்க்காம எல்லாருமே வேக வேகமா கார்ல போய் ஏறி நேரா போலீஸ் ஸ்டேஷன் நோக்கி வேகமா போறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போனவங்க திடீர்னு எங்க வீட்ல மான்ஸ்டர் இருக்கு இல்ல ஏலியன் இருக்கு அப்படின்னு உளர ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து 2 போலீஸ் ஆபீசரை இவங்களோட வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க.
வீட்டுக்கு வந்த போலீஸ் வீடு ஃபுல்லா தேடி பார்க்கறாங்க. வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற காட்டுப்பகுதியிலையும் தேடி பார்க்கறாங்க. ஆனா எந்த ஒரு உருவத்தையும் போலீஸால கண்டுபிடிக்க முடியல. அடுத்த நாள் இந்த நியூஸ் பேப்பர்ல வருது. ஊரு ஃபுல்லா இத பத்தி தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. சில பேரு இது அந்த வானத்துல வந்த வெளிச்சத்தை நானும் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. சில பேரு இது காட்டுல இருக்கிற ஒரு கிரேட் ஹார்ன்ட் அவுலா இருக்கும் அப்படின்னு அந்த ஊர் ஃபுல்லா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா லக்கி அண்ட் அவங்க ஃபேமிலிக்கு மட்டும்தான் தெரியும் அது என்னதுன்னு. அவங்க பார்த்ததை எல்லார்கிட்டயும் சொல்லியும் சிலர் நம்பவே இல்ல. சிலர் அது வேற ஏதாவது இருக்கும் அப்படின்னு நம்பினாங்க. இந்த ஒரு சம்பவம் நடந்து கொஞ்ச காலம் கழிச்சு அந்த ஊர்ல கெல்லி லிட்டில் கிரீன் மென் டே அப்படின்னு வருஷம் ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்க. இந்த ஃபெஸ்டிவல் இன்னைக்கு வரைக்குமே கென்டக்கில இருக்கிற கெல்லி அப்படின்ற ஒரு கிராமத்துல கொண்டாடிட்டு தான் இருக்காங்க. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அன்னைக்கு லக்கியோட ஃபேமிலி பார்த்தது ஒரு பெரிய சைஸ் அவுலா இல்ல ஏதாவது ஒரு ஏலியன் கிரீச்சரா? ஒருவேளை நீங்க அந்த இடத்துல இருந்திருந்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்றத மறக்காம காமெண்ட்ல சொல்லுங்க. சோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிஸ்ட்ரியான ஸ்ட்ரேஞ்சான விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க.